செம்மணியில் டிராக்டரில் கொட்டப்பட்ட உடல்கள் படை தரப்பு சாட்சியம் அதிரடி. சம்பந்தனுக்கு அனுர தரப்பு புகழாரம். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு எதிராக நாடாளுமன்றில் முறைப்பாடு. கொட்டி தீர்க்க போக்கும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மூன்றாம் உலக போர் பதற்றம், புடினுக்கு எதிராக ட்ரம்பை தூண்டும் பிரித்தானியா. ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணையகம் சார்ந்த விசாரணை குழுவுக்கு முன்னர் வழங்கப்பட்ட சாட்சியங்கள் இந்த கொடூரங்கள் மற்றும் திகில் நிலைகளின் பின்னணிகளை மீண்டும் முன்னரங்குக்கு கொண்டு வந்துள்ளது. செம்மணியில் தற்போது மனிதேச்சங்கள் மீட்கப்படும் இடத்துக்கு உளவு இயந்திர பெட்டியில் தமிழர்களின் உடலங்களை ஏற்றி வந்து அந்த பெட்டியை மேலே உயர்த்தி தேங்காய்களை கொட்டுவது போல உடலங்களை கொட்டி அவற்றை புதைக்க வேண்டும் என உத்தரவு இடப்பட்டமை குறித்த செம்மணி புதைக்குழி தொடர்பான விசாரணையில் சீக்கிய படை உறுப்பினர்கள் தம்மிடம் நேரடியாக சொன்ன விடயம் உட்பட பல விடயங்கள் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஆணைக்குழுக்களில் முக்கிய பொறுப்பில் இருந்த MCM இக்பால் அவர்களால் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. 90களில் கைதடி சோதனை சாவடியில் தாம் தினசரி காலை முதல் மாலை வரை சந்தகத்தில் தடுத்து வைக்கும் தமிழர்களை மாலை வேளையில் ஒரு இராணுவ வாகனம் ஏற்றிச் செல்லும் எனவும் அதன் பின்னர் அவ்வாறு கொண்டு சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்ற விடயம் தங்களுக்கு தெரியாது என படை தரப்பு குறிப்பிட்டதாகவும் MCM இக்பால் அந்த குறித்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் 4 ஜனாதிபதி விசாரணை ஆணையங்களில் செயலாளர் உட்பட முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் MCM இக்பால். ஐநா மனித உரிமை பேரவையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரிவில் ஆலோசகராகவும் 2 முறை பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூத்த அரசியல் ஞானியான காலஞ்சென்ற ராஜவரோதயம் சம்பந்தன் இலங்கையில் ஜனாதிபதி பிரதமர் பதவிக்கு தகுதியானவர் என்பது எனது மனப்பூர்வ நம்பிக்கையாகும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணையின் போது உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் சம்பந்தன் அவர்களுடன் 2001 தொடக்கம் 2010 வரைக்கும் 2015 தொடக்கம் 2020 வரை எதிர்க்கட்சி உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. அரசியல்வாதிகள் என்ற வகையில் அவரின் கொள்கை எவ்வாறு இருந்தாலும் பேச்சில் உண்மையை வெளியிட்ட இந்த நாடாளுமன்றத்தில் நான் கண்ட முதல் அரசியல்வாதி ஆவார். அவரின் அரசியல் கொள்கையில் 100% எமக்கு ஒன்றித்து செயல்பட முடியாவிட்டாலும் உண்மையில் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஆவார். எனக்கும் அவருக்கும் இடையில் வயது மற்றும் அனுபவம் மிக விசாலமானதாக இருந்தாலும் ஒருவரை இழிவுபடுத்தியோ புகழ்ச்சியாகவோ பேசியதில்லை. அதன் நாம் நேரடியாக கண்டிருந்தோம். 2015 தொடக்கம் 2019 வரை புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் குழுவில் அங்கம் வகித்த அவர் 80 முறை கூடிய அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொண்ட சிரேஷ்ட தலைவர். அத்தோடு திம்பு பேச்சுவார்த்தையின் போது தமிழரை பிரதிநிதித்துவப்படுத்தியவர். புதிய அரசியலமைப்பு திட்டத்தை நாம் எவ்வாறு கஷ்டப்பட்டு தயாரித்தாலும் அது சர்வஜன வாக்கெடுப்புக்கு விட வேண்டும் என்று சொன்னது தமிழ் அரசியல் பரப்பில் நான் பார்த்த சிரேஷ்ட தலைவர் ஆவார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்தில் அவரின் நாடாளுமன்ற உரைகள் நேர்த்தியானதாக இருக்கும். அவ்வாறான தகுதிகள் உள்ள தலைவர்கள் எதிர்காலத்தில் நாட்டில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பதவிகளை அலங்கரிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை வெளியே போடா நாயே என்று இழிவாக பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அழைக்க முடியாத தரப்புகளை மாவட்ட அரசாங்க அதிபர் அழைத்தமை சுற்று நிறுவனங்களை மீறிய செயல்பாடு என்றும் கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அர்ச்சுனா MP தனது உரையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தனும் உதவி தவிசாளர்களும் சபை நாகரிகத்தை மீறி என்னை வெளியே போடா நாயே என்று இழிவான வார்த்தைகளால் திட்டினர். இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய மரியாதையையும் நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய கௌரவத்தையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை தூண்டிவிட்டு மூன்றாம் உலகப் போருக்கான ஆபத்தை வரவழைப்பதுடன் விளாடிமிர் புடினுக்கு எதிராக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் தூண்டிவிட பிரித்தானியா முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ரஷ்ய உளவுத்துறை தலைவரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவருமான நிகோலா பட்ருவேல் தெரிவித்துள்ளார். பால்டிக் கடலில் உக்ரைனுடன் சேர்ந்து பிரித்தானியாவும் ரஷ்ய எதிர்ப்பு ஆத்திரமூட்டல்களை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல் மீது போலி ரஷ்ய டார்பிடோ தாக்குதல் சம்பவம் இதன் ஒரு பகுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சோவியத் காலத்தில் தயாரிக்கப்பட்ட டார்பிடோவை பிரித்தானியாவிற்கு உக்ரைன் அளித்துள்ள ஆதாரம் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அமெரிக்க உறவை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் பிரித்தானியாவும் களமிறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டும் அவர் உக்ரைனுக்கு முழு அளவிலான ராணுவ உதவியை தொடர அமெரிக்காவை சமாதானப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் சாலையில் விழுந்து சிறிய ரக விமானம் தீப்பிடித்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாலியின் பிரேசியா மாகாணத்தில் உள்ள அசாலோனா மெல்லா நகருக்கு அருகே நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விமானத்தில் பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானத்தின் தீப்பிழம்புகள் அந்த நேரத்தில் நெடுஞ்சாலையில் கடந்து சென்ற 2 வாகனங்களுக்கும் பரப்பியுள்ளது. இதையடுத்து அங்கிருந்து மற்ற வாகனங்கள் உடனே நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். அத்தோடு மற்றொரு நபர் காயமடைந்த சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவசர கால குழுவினர் விரைவாக செயல்பட்டு தீயை அணைத்ததுடன் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் வழக்கறிஞர் செர்ஜியோ ரவாக்சியா மற்றும் அன்னா மரியா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 17ஆம் திகதி நடைபெற்ற யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதேச சபை தவிசாளர் தன்னை வெளியே போடா நாயே என்று இழிவாக பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அழைக்க முடியாத தரப்புகளை மாவட்ட அரசாங்க அதிபர் அழைத்தமை சுற்று நிறுவனங்களை மீறிய செயல்பாடு என்றும் கூறியுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அர்ச்சுனா எம்பி தனது உரையில் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தனும் உதவி தவிசாளர்களும் சபை நாகரிகத்தை மீறி என்னை வெளியே போடா நாயே என்று இழிவான வார்த்தைகளால் திட்டினர். இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய மரியாதையையும் நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்பட வேண்டிய கௌரவத்தையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.